சேமின் பிள்ளைகள். சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாயிருந்தான். சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். ஆராமுடைய குமாரர் ஊத்ஸ், கூல், கேத்தர், மாஸ் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பெயர் யொக்தான். யொக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோரமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஒப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான். இவர்கள் அனைவரும் யொக்தானுடைய குமாரர். இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படியையும் சேமுடைய சந்ததியார். தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின் படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. சேம் என்னும் பெயருக்கு நாமம் அல்லது பெயர் என்று பொருள். சேமை பற்றி 2 காரியங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: 1. சேம் ஏபேருடைய சந்ததியார் எல்லோருக்கும் தகப்பன். 2. சேம் மூத்தவனாகிய யாப்பேத்திற்கு தம்பி. ஏபேர் என்பவன் சேமின் பேரன். ஆனால் சேமை பற்றி இங்கு சொல்லும்போது சேம் ஏபேருடைய சந்ததியார் எல்லோருக்கும் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேமை அர்பக்சாத்துடைய சந்ததியார் எல்லோருக்கும் தகப்பன் என்றோ அல்லது சாலாவுடைய சந்ததியார் எல்லோருக்கும் தகப்பன் என்றோ சொல்லப்படவில்லை. ஆபிரகாமும் அவருடைய சந்ததியாரும் தேவனுடைய உடன்படிக்கையின் ஜனமாய் இருக்கிறார்கள். இவர்கள் ஏபேரின் சந்ததியை சேர்ந்தவர்கள். ஏபேரின் சந்ததியார் எபிரெயர் என்று அழைக்கப்படுகிறார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரெயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆணையருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். ஆதியாகமம் 14:13. இந்த வசனத்தில் ஆபிரகாம் எபிரெயனாகிய ஆபிராம் என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாமும் அவருடைய குடும்பத்தாரும் எபிரெய பாஷையை பேசினார்கள். நிம்ரோத் பாபேல் கோபுரத்தை கட்டினபோது கர்த்தர் அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினார். ஆனாலும் ஆபிரகாமும் அவருடைய குடும்பத்தாரும் எபிரெய பாஷையை பேசுவதற்கு கிருபை அளினார். இது ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததியாருக்கும் கிடைத்த விசேஷித்த சிலாக்கியம். சேம் ஏபேருடைய சந்ததியார் எல்லோருக்கும் தகப்பன் என்று சொல்லுவது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விசேஷித்த மேன்மை. அவர் எபிரெயர் எல்லோருக்கும் தகப்பனாய் இருக்கிறார். இதனால் சேமின் பெயர் கனம் பெறுகிறது. காமுக்கு அநேக குமாரர் பிறக்கிறார்கள். ஆனாலும் காமை பற்றி சொல்லும்போது அவர் கானானின் தகப்பன் என்று சொல்லப்படவில்லை. காமை போலவே சேமுக்கும் அநேக குமாரர் பிறக்கிறார்கள். சேமுக்கு விசேஷித்த மேன்மை கிடைக்கும் வண்ணமாக அவர் ஏபேருடைய சந்ததியார் எல்லோருக்கும் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தருடைய தெய்வீக ஆசீர்வாதம் ஏபேருடைய சந்ததியாராகிய எபிரெயர் மூலமாக இந்த உலகத்திற்கு கடந்து வருகிறது. கர்த்தர் கொடுக்கும் நன்மையே நமக்கு மெய்யான மேன்மை. சேம் மூத்தவனாகிய யாப்பேத்திற்கு தம்பி. யாப்பேத் சேமின் சகோதரனாக இருப்பதினால் தேவனுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தில் யாப்பேத்தின் சந்ததியாரும் பங்கு பெறுகிறார்கள். யாப்பேத் சேமின் கூடாரங்களில் தங்கியிருப்பான். சேமுக்கு பிறந்த பிள்ளைகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சேமுக்கும் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லோருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாய் இருக்கிறான். சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத்,
லூத், ஆராம் என்பவர்கள். ஆராமுடைய குமாரர் ஊத்ஸ், கூல், கேத்தேர், மாஸ் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெறுகிறான். சாலா ஏபேரை பெறுகிறான். சேம் நோவாவின் இரண்டாம் குமாரன். நோவாவின் குடும்ப வம்ச வரலாற்றில் இவனுடைய பெயர் இறுதியாக வருகிறது. இவனுடைய சந்ததி மிகவும் முக்கியமானது. மேசியா சேமின் சந்ததியில் இருந்துதான் வருகிறார். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் முழுவதுமே ஒரு இணைப்பு பகுதியாகும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவருடைய சந்ததி ஆகியோருக்கு இந்த அதிகாரம் ஓர் அறிமுகமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. வம்ச அட்டவணையின் பிரகாரம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 11:9 வசனத்தை தொடர்ந்து வர வேண்டும். ஆயினும் இந்த நிகழ்ச்சிகள் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருப்பதினால் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் நோவாவின் 3 குமாரருடைய வரலாற்றை இது நிறைவு பெறச் செய்கிறது. ஆதியாகமம் 11:1 முதல் 9 வரை உள்ள வசனம் ஜனங்கள் ஒரே பாஷையை பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறது. பேலாகுவின் நாட்களில் பூமி பகுக்கப்படுகிறது. சேமுடைய 5 குமாரரை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின் விவரம் வருமாறு: ஏலாம், பெர்சிய வளைகுடாவில் குடியிருந்த ஏலாமின் முற்பிதா. அசூர், அசூரியரின் முற்பிதா. அர்பக்சாத், இஸ்ரவேலர், அராபியர், ஏதோமியர், மோவாபியர், அம்மோனியர், இஸ்மவேலர், மீதியானியர், ஆசியாவிலுள்ள மேலும் சில இனத்தார் ஆகியோரின் முற்பிதா. லூத், ஆசியா மைனரில் உள்ள லீதியர், கல்தேயாவிலுள்ள லூதூமியர், பெர்சியர் ஆகியோரின் முற்பிதா. ஆராம், அரமியரின் முற்பிதா. இவர்கள் பிற்காலத்தில் சீரியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏபேருடைய குமாரரை பற்றியும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏபேருக்கு 2 குமாரர் பிறக்கிறார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்படுகிறது. அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான். யொக்தான் அல்மோதாவையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாவையும் திக்லாவையும் ஓபாவையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஒப்பீரையும் ஆவிலாவையும் யோபாவையும் பெறுகிறான். இவர்கள் அனைவரும் யொக்தானுடைய குமாரர். ஏபேர் என்னும் பெயருக்கு அக்கரை, அப்புறம் என்று பொருள். ஐபிராத்தின் மறுபக்கம் என்று இது பொருள்படும். இந்த வார்த்தையில் இருந்துதான் எபிரேயர் என்னும் வார்த்தை வந்திருக்கிறது. ஆதியாகமம் 11:1 முதல் 9வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் தெய்வீக நியாய தீர்ப்புக்கு பின்பு பூமி பல்வேறு தேசங்களாகவும் பல்வேறு தீவுகளாகவும் பல்வேறு கண்டங்களாகவும் பகுக்கப்படுகிறது. ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிகிறது. இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கே உள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருக்கிறது. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியேயும் தங்கள் பாஷைகளின் படியேயும் சேமுடைய சந்ததியார். தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின் படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. மேசா என்பது மேதியாவின் பர்வதங்களை குறிக்கும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் கூறுகிறார்கள். இது தெற்கு அரேபியாவை குறிக்கும் என்று ஒரு சிலரும், இதன் சரியான இருப்பிடம் தெரியவில்லை என்று வேறு சிலரும் மேசாவை பற்றி கூறுகிறார்கள். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிகிறது. நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் மூலமாக பூமியிலே ஜாதிகள் பிரிகிறது. யாப்பேத் ஐரோப்பாவின் வடக்கு, மேற்கு, கிழக்கு பகுதிகளிலும் ஆசியாவிலும் குடியேறுகிறான். காம் ஆப்பிரிக்காவில் குடியேறுகிறான். சேம் பாலஸ்தீனத்தை சுற்றிலுமுள்ள தேசங்களில் குடியேறுகிறான்.